அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் மே மாதத்தோட முதல் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் மிக அற்புதமான சித்ரா பௌர்ணமி. நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாளும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதமாக இருந்தாலும், நாம் அந்த முதல் நாளில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள், இவற்றோட தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில நாளைக்கு வெள்ளிக்கிழமையில பௌர்ணமியில மே மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. இப்ப முடிந்த மாதம் ஏப்ரல் மாதம் சில பேருக்கு சாதகமான மாதமாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு அது பாதகமான மாதமாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு கனவுகளை நனவாக்கி தந்திருக்கலாம், சில பேருக்கு கனவுகள் கனவுகளாகவே இருந்திருக்கலாம். பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மற்றொரு புதிய வாய்ப்பு. அந்த மாதத்துல போன மாதம் நாம் விட்டதை இந்த மாதத்தில் நாம் எப்படியாவது போராடி அதை பெறணும் அப்படிங்கிறத நம்முடைய மனசுல நம்ம எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். நாளைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அத மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த திதியில அந்த குறிப்பிட்ட நாள்ல நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரணும். எடுத்துக்காட்டாக திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வழிபாடை செய்யணும். சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைனா எல்லாருக்குமே தெரியும், முருகர் வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ செவ்வாய்க்கிழமையில நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோரம் பருப்பு போட்டு சாம்பார் தான் நிறைய பேர் வைப்பாங்க. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கீரை நிறைய பேர் சமைப்பாங்க. ஏன்னா புதன்கிழமையில புதன் பகவானுக்குரிய பச்சை நிற கீரைகள் அதை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அதை மாதிரி நீங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதன்கிழமையில சொல்றேன், நீங்க அதை மாதிரி கீரை வகைகள் சாப்பிட்டு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சாதகமாக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கடைபிடித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அந்த வகையில நாளை மே முதல் நாள் நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள், அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு பொருள், அது 10 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் இந்த நாட்டு மருந்து கடைகள்ல தாராளமாக வாங்கலாம், அல்லது இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். மிஞ்சி போனா 50 ரூபாய்க்கு உள்ளாரதான் அது இருக்கும். அந்த ஒரு பொருளை வாங்கி குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். மாச கடைசியில கூட உங்களுக்கு பணப்பற்றாக்குறை, வறுமை அல்லது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இது எதுவுமே ஏற்படாது. முதல்ல நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் மூங்கிலால செய்யப்பட்ட இந்த ஒரு முறம் தாங்க. பல பேர் யோசிக்கலாம், வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம கல்லுப்பு, மஞ்சள், நெய், வெல்லம் எப்படிப்பட்ட பொருள்கள் தானே வாங்கணும், நீங்கள் என்ன முறம் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாங்க, சித்ரா பௌர்ணமி அன்று நாம் முறம், அதுவும் இந்த மூங்கிலில் செய்யப்பட்ட முறம் நம்ம வீட்டில் வாங்கி வைத்து நம்ம பூஜை அறையில் இதை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இதை மாதிரி மூங்கில் முறம்லாம் நம்ம பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் முறம் தான் சைஸ் வாரியாக நிறைய பேர் வீட்டில் இருக்குது. ஆனால் இந்த மூங்கிலில் செய்யப்பட்ட முறம் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அட்லீஸ்ட் சாஸ்திரத்துக்காவது ஒன்றாவது நம்ம வச்சுருக்கணும். இப்போ இந்த மூங்கில் முறமே சின்ன சின்ன சைஸில், இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கல்ல அந்த சைஸ்லேயும் விற்கிது. எப்படி ஆட்டுக்கல், அம்மி, உரல் இதெல்லாம் சின்ன சைஸ் மினியேச்சர் வந்திருக்குதோ அதே போலவே இந்த முறமும் வந்திருக்குது. அந்த முறத்தில் துர்கை அம்மனோட முகம் இருக்கிற மாதிரியும் வந்திருக்குது. நீங்கள் அதையாவது வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கணும். நாளைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த முறம் வாங்கி வீட்டில் வைங்க. முறத்தை நீங்கள் வெறுமனே வைக்காதீங்க. அதற்கு மேலே ஏதாவது ஒரு துணி போட்டு ஏதாவது தானிய வகைகள், அரிசியோ அல்லது துவரம்பருப்போ நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவங்க மகாலட்சுமியின் அம்சமாக கருதி அவங்கள இந்த முறத்தில் தான் வாங்குவாங்களாம். அதே போலவே இன்றைக்கும் நிறைய பேர் விசேஷ தினங்களில் ஏதாவது பூஜை அவங்க வீட்டில் வச்சுருக்கும்பொழுது நிறைய சுமங்கலிகளை அழைக்கிறாங்க. அவங்க திரும்பி போகும்பொழுது கொடுக்கக்கூடிய தாம்பலத்தில் இதை மாதிரி முறத்தில் வெத்தலைப்பாக்கு, பழம், ரவிக்கை பிட்டு அதெல்லாமும் வச்சு தராங்க. இப்போ பித்தளையிலே அஷ்டலக்ஷ்மிகள் முகம் போட்ட முறம் இருக்குது, சங்கு சக்கர நாமம் போட்ட முறங்கள் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் முறம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையிலையாவது நம்ம பயன்படுத்தணுங்க. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு, பேனா.
அல்லது ஒரு நோட்டு, ஒரு பென்சில் பாக்ஸு, அதில் பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னர், ஸ்கேலு இதெல்லாம் நம்முடைய படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது உதவியாக இருக்கக்கூடும். ஒரு நோட்டு பேனா முக்கியமாக வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சித்திரகுப்தனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். இந்த நோட்டு பேனா வாங்கிட்டு நாளைய தினம், அதாவது மே முதல் நாள் நாம் ஆரம்பிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஸ்கிரிப்டிங் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன். இந்த ஒரு வரியை எழுத ஆரம்பிங்க, 30 நாட்களுக்குள் நீங்கள் விரும்பியது நடக்கும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த பதிவை பார்க்காதவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பதிவை போய் பாருங்கள். நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நினைப்பதை விட அதை வார்த்தைகளால் ஒரு வரியாக எழுதும் பொழுது அது இன்னுமே நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியே தீருங்க. மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பௌர்ணமியில் நம்ம பச்சரிசியை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது அவசியங்க. ஆமாங்க, நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கீழே பச்சரிசி வச்சு அதற்கு மேலே விளக்க வச்சு தீபம் ஏற்றலாம். அல்லது நீங்கள் கலச வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கலசத்துக்கு கீழே வைப்பதற்கு பச்சரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை மாதிரி நாளைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு பச்சரிசி மாவில் வெல்லம் கலந்து அதை நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் தூவி விடலாம். இப்படி பல வகையில் நம்ம பச்சரிசி பயன்படுத்தலாம். ஏற்கனவே பயன்படுத்தாத பச்சரிசி எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் அதையே வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் அதையும் செய்யலாம். ஆக பச்சரிசியை நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் லக்ஷ்மி பூஜை, சத்யநாராயண பூஜைலாம் நாளை மாலை செய்வீங்க. அந்த பச்சரிசியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சித்திரன்னம், இந்த சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், இதை ஏதாவது செய்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கோ தாயாருக்கோ அல்லது சக்தி வடிவங்களாக இருக்கக்கூடிய காமாட்சி, மீனாட்சி, வாராகி, இவங்க யாருக்காவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து படைக்கலாங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய நாள். இனிப்பு, வெள்ளை நிற இனிப்பு பொருட்களை நாம் வாங்கி வைத்து இதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் நெய்வேத்தியமாக வைக்கலாம். என்னால் எதுவுமே நாளைக்கு செய்ய முடியலங்க, பௌர்ணமி வழிபாடு எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு 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 10-15 டைமண்ட் கற்கண்டை அப்படியே ஒரு தட்டில் வச்சு இல்லை வெற்றிலை மேலே வச்சு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த டைமண்ட் கற்கண்டை நம்ம பல வகையில் இன்னுமே பயன்படுத்தலாம். விளக்குக்கு கீழே வைக்கலாம். சில பேர் விளக்குலேயே டைமண்ட் கற்கண்டை போட்டு ஏற்றுவாங்க. தனவசியத்தை இது நமக்கு கொண்டு கொடுக்கும். ஸோ நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் இனிப்போடு நாம் தொடங்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க இனிப்பான செய்திகள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். மற்ற பொருள்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்தினால் கூட நாளைக்கு நீங்கள் டைமண்ட் கற்கண்டோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் உங்கள் பூஜை அறையில் வாங்கி வையுங்க. கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மல்லிகையோ அல்லது முல்லையோ. இப்போது இந்த காலத்தில், வெயில் காலத்தில் நிறைய இடங்களில் இந்த பூக்கள் ரொம்பவே நல்லாவே கிடைக்கிது. ஸோ இது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிடைச்சிதுன்னா அட்லீஸ்ட் ஒரு முழம் வாங்கி நீங்களும் தலையில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கும் ஒரு முழம் நீங்கள் போடுங்க. ஏன்னா வெள்ளை மலர்கள், வாசனை மிகுந்த வெள்ளை மலர்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிரனுக்கும் மிக உகந்தவை. ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம 5 முக்கியமான பொருள்களை பார்த்துருக்கோம். அதில் டைமண்ட் கற்கண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்க என்னால் எதுவும் வாங்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ, 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கிது, ஒரு முழம் பூ வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் தாயாருக்கு போடுங்க. நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள், இனிப்பான செய்திகள் தேடி வரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.